ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பிரபல யூடியூபர் ஜிபி முத்துவுக்கு எதிராக கொதித்தெழுந்த கிராம மக்கள் இரு தரப்பும் மாற்றி மாற்றி ஆவணங்களை காட்டி தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். டிக்டாக் மூலம் ஆபாச வார்த்தைகளை பேசி பிரபலமடைந்தவர் ஜிபி முத்து. இவர் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி பெருமாள்புரத்தை சேர்ந்தவர். சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஜிபி முத்து தனது யதார்த்த பேச்சின் மூலம் யூடியூபில் மேலும் பிரபலமடைந்தார். தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றதன் மூலம் இவரது புகழ் மேலும் அதிகரித்தது. இந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் காணாமல் போன கீழத்தெருவை கண்டுபிடித்து தரக்கோரி நடிகர் வடிவேல் பட பாணியில் ஜிபி முத்து மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்திருந்தார். அதில் காணாமல் போன கீழத்தெரு தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய நில அளவீடு செய்து நிலத்தை மீட்டு தர கோரியும் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தீக்குளிப்பேன் என ஜிபி முத்து கூறியிருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாமே ரொம்ப அராஜகம் பண்றாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் அவர் சொந்த பகையோ இதை வச்சுக்கிட்டு ரொம்ப அராஜகம் பண்றாரு. இதுக்கு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன், எனக்கு தீர்வு காணும்னு சொல்லி நான் ஐயாவிட்ட வந்து நீ மனு கொடுக்க வந்திருக்கேன். ஃபேமிலியாக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரொம்ப டார்ச்சர் பண்ணால் அடுத்தப்ப நான் மன்னனையோடு தான் வருவேன். வண்டியில் தீ குளிக்கிற நிலைமை தான் நான் ஆயிடுவேன். நான் அவ்வளோக்குள்ளே நான் வந்து ஷூட்டிங்கு போக முடியல, அங்கே போக முடியல, இங்கே போக முடியல, எங்கேயும் போக முடியல. ஆனால் ஜிபி முத்து பொய்யான குற்றச்சாட்டுக்களை கூறி கோவில் கட்டுவதற்கு இடையூறு செய்து வருவதாக கூறி அப்பகுதி மக்கள் ஜிபி முத்துவின் வீட்டை முற்றுகையிடுவோம் என கூறியிருந்தனர். இதனால் உடன்குடியில் உள்ள ஜிபி முத்து வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்த நிலையில் ஆக்கிரமிப்பு பிரச்சனையில் தன்னுடைய வீட்டை முற்றுகையிட வந்த கிராம மக்களுடன் ஜிபி முத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது கிராம மக்கள் ஜிபி முத்து ஒழிக ஒழிக என்று கோஷம் போட்டனர். அப்போது கோபமடைந்த ஜிபி முத்துவும் தனக்குத்தானே ஒழிக ஒழிக என்று கோஷமிட்டார். கோயில் எடுத்த பஞ்சாயத்து போர்டுக்கு எழுதி கேட்கறதுக்கு இவன் யார் சார்? ஒருத்தருக்கு எழுதி கொடுத்தா அப்ப 250 வரிகாரங்களும் கேட்பாங்கல்ல, அப்ப 250 வரிகாரங்களுக்கு எழுதி கொடுக்க முடியுமா? அவன் யார் சார்? கோயில் எடுத்த எழுதி கேட்கறதுக்கு அவன் யார் சார்? அப்படி எழுதி கொடுக்கணும் எங்களுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஜிபி முத்து கொஞ்சம் கூட ஈவு இரக்கமின்றி இரவில் மது அருந்துவிட்டு காரில் வந்து அப்பகுதியில் இருப்பவர்களை மிரட்டி வருவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். மேலும் தனக்கு இருக்கும் செல்வாக்கை வைத்து அப்பகுதியில் கோயில் கட்ட ஜிபி முத்து தொடர்ச்சியாக இடையூறு செய்து வருவதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர். நைட்டு கார்ல வர வேண்டியது, தண்ணியை போட்டு 10-4 வர கூட்டு வர வேண்டியது, இல்லை நீங்க யாரும் இருக்கா, இல்லை யாரெல்லாம் நிக்கா, யாருங்க நிக்க கூடாது அப்படின்னு மிரட்ட வேண்டியது. கேட்டா மீடியா இருக்கு, நான் செல்போன்ல ஆடுறேன், செல்போன்ல பாடுறேன், எல்லாம் எனக்கு தெரியுங்க. இந்த அம்மா போட்ட பிச்சை தான் அவனுக்கு. அவன் நல்லா இருக்கான், நல்லா இருக்கட்டும், நாங்கள் எது இடம் சொல்ல அவனுக்கு. நான் சப்போர்ட்டாக தான் இருந்தோம், அந்த ஊர் சப்போர்ட்டாக இருந்தது. ஆனால் இப்போ அவன் ஊரே எதுக்கான், எங்கள் ஊரே எத்தாலும் பரவாயில்ல, கோயில் எதுக்கான். இந்த கோயில் இருக்கக்கூடாது அவன் சொல்கிறான். ஒரு 10க்கு 10 வச்சு சாமியை கும்பிட்டா ஆகாதோ? அவன் என்ன சார் சொல்றது? 10க்கு 10 கோயிலை வச்சு கும்பிட்டான்னு அவன் என்ன சொல்றது? எங்கள் முன்னோர்கள் கட்டின கோயிலை உடைச்சி நாங்கள் சொத்தோன் ரூம் வச்சு கும்பிட முடியுமா? இரு தரப்பினரும் சம்பந்தப்பட்ட ஆவணங்களை மாற்றி மாற்றி காண்பித்து கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் ஜிபி முத்துவையும் கிராம மக்களையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.
ஒட்டுமொத்த ஊர் மக்களும் திரண்டு ஜிபி முத்துவுக்கு எதிராக கடுமையான வாக்குவாதம் செய்தனர். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.